ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ பார்ப்போம். ஆல்ரெடி போட்ட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, முதல் கணக்கு பாருங்கள். இன்றைக்கி பார்ட் 3ல் 3, 6, 9, 12 அப்ஸோ 1 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இந்த மாதிரி கொடுத்த உறுப்புகள் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா n=l-a/d + 1. இப்போ எல்லோட வேல்யூ என்னது? எல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா 111. ஏயோட வேல்யூ என்னது? இதுதான் லாஸ்ட் வேல்யூ. ஏயோட வேல்யூ ஏ. இது ஏயோட வேல்யூ என்னது? 3. அண்ட் டியோட வேல்யூ என்னது? t2 - t1. t2 - t1 போட்டால் டியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 6 - 3னா 3ங்கிறது டியோட வேல்யூ ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ எல்லோட வேல்யூ என்னது? 111 - 3 / 3 + 1. 111 - 1 எவ்வளவு? 108. 108 / 3 + 1. 1 3 3 3 9, மிச்சம் 1 6 3 18. 36 + 1 37. அப்போ என்னோட வேல்யூ என்னது? n = 37. ஆன்சர் ஆப்ஷன் பி 37. அடுத்தது 1 + 2 + 3 அப்ஸோ 1 n 666 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இது பார்த்திங்கன்னா இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதலோட ஃபார்முலா என்னது? n × n + 1 / 2 வேல்யூ என்னவா? 666. இவ்வளோதான். இப்போ இந்த 2 இங்கே கொண்டு போங்க. 2 கொண்டு போனீங்கன்னா n × n + 1 2 போட்டிங்கன்னா ஓகே 6 2 12, மிச்சம் 1. 6 2 12 1 13க்கு 3, மிச்சம் 1. 6 2 12 3 1332 வருது. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதோ இங்கே ஆப்ஷனில் என்னோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு எண்ணையும் அது கூட ஒரு நம்பரை கூட்டியும் பெருக்கினா 1332 வரணுன்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே -37 இதை ஆக்சுவலாக கழிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ப்ளஸ் வேல்யூ தான் வரணும். அப்போ 37 - 38 போட்டால் சரிப்பட்டு வராது. அப்போ இதை கழிச்சிட்டா ஓகேவா? அடுத்து 36. n 36னா n + 1 என்னது? 37. இந்த ரெண்டையும் பெருக்குனா இது வருதான்ட்டு பார்க்கணும். இந்த வேல்யூ 6 7 42. இந்த லாஸ்ட் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க, 42. அப்போ இது வர வாய்ப்பு இருக்குது, வச்சுருங்க. அடுத்து 37 என்னன்னா n + 1 என்ன வரும்? 38 வரும். அப்போ 37 × 38னா என்னது? 7 8 56. இங்கேயும் அப்படி தான் வரும். 37 38னா 7 8 56. அப்போ இது கிடையாது. லாஸ்ட் டிஜிட் 6ன்னு வருது. அப்போ இது கிடையாது. அடுத்து 38 என்னன்னா n + 1 என்னது? 39. 9 8 72. அப்போ லாஸ்ட் டைம் 2 வருது. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 36 37 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 5 7 35, 6 7 42க்கு 2, மிச்சம் 4. 3 21 21 4 25. 6 3 18க்கு 8, மிச்சம் 1. 3 9 9 1 10. 2 13க்கு 3, மிச்சம் 1 3 1. 1332ங்கிறது வருது. 37 36 பெருக்கணும். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 36 × n + 1 37. ஆன்சர் என்னது? 36. அடுத்து பாருங்கள். ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரிசையை ஓகே அடுத்த கணக்கு பாருங்கள். ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரிசையை மாற்றாமலும் ஓர் எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை தனித்த சொற்களாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸு. ஹார்ட்டு லெஸ்ஸு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன வருது? ஆர்ட்டு. இந்த இது இருக்குது, ஆர்ட் மட்டும் வருது. ஆர்ட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹியர். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர். ஓகே, ஸோ 5. ஸோ இவங்க 5ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 5னா இப்படி தான் வரும். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா இங்கே போட்டிருப்பானுங்க பாருங்கள். ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை தனித்த சொற்களை பிரிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? அப்போ இந்த இதில் ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக இது கரெக்டான ஆன்சர் இதுதான் வரும். ஹார்ட்டு லெஸ்ஸு ஹி. ஹார்ட் கிடையாது. சரி, எப்படி வரும்னா
ஹீ, ஆர்ட், லெஸ் இந்த 3 தான் வரும். ஆனால் அவங்க 5ன்னு கொடுத்துருக்கனால இதுதான் ஆன்சராக இருக்கலாம். அடுத்து Z = 52, CAT = 48 எனில் BAT என்ன? இதுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றுங்க, அவ்வளோதான். ஓகேயா? AB, CD, EF, GH, IJ, KL, MN, OP, QR, ST, UV, W, X, Y, Z. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19, Tக்கு வந்து 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேவா? இப்போ Z வந்து 52ன்னு என்னது 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ CAT, Cக்கு வந்து என்னது 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. Aக்கு வந்து 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. T வந்து எத்தனை 20, T வந்து 20னா 20 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 40, 46, 48 ஆன்சர் வந்துட்டு. அதே மாதிரி தான் BATக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. Bக்கு வந்து என்னது Bக்கு வந்து 2 × 2 ப்ளஸ் Aக்கு வந்து 1 × 2 ப்ளஸ் Tக்கு வந்து 20 × 2. அப்போ 40, 42, 44 ஆன்சர் வந்து என்னது சரி 2 4 4 2 6 அப்போ 46 ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் பி 46. ஓகேவா? அடுத்த கணக்கு இந்த இதை மட்டும் மாற்றணும். ப்ளஸ்ஸு மைனஸு எக்ஸு பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிறத ABCDக்கு மாற்றணும். இந்த டேமில் வந்து மாற்றணும். ஓகேவா? இல்லை எங்கேயே மாற்றணும் பாருங்கள். 4 இருக்கா? 4 இந்த பிக்கு பையில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதில் எழுதிக்கோங்க. ஏக்கு வந்து ப்ளஸ்ஸு கூட்டல், பிக்கு வந்து மைனஸு, சிக்கு வந்து பெருக்கல், அண்டு டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வகுத்தல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இப்போ பிக்கு வந்து என்ன வரும்? மைனஸ் வரும். அடுத்து 3. சிக்கு வந்து என்ன வரும்? பெருக்கல் வரும். அடுத்து 5. ஏக்கு வந்து என்ன வரும்? ப்ளஸ் வரும். அடுத்து 30. அடுத்து டிக்கு என்ன வரும்? வகுத்தல் வரும். அடுத்து 2. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ்னால் என்னது? ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். அப்போ 30 வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 15. 3யும் 5யும் பெருக்கினா ஃபஸ்ட்டு டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன். 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் வந்து என்னது? -15. இங்கே ஒரு 4 இருக்குது, அது அப்படியே போட்டிருங்க. -15 +15 கேன்சல் பண்ணியிருக்கேன். 4 இருக்குது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. அவ்வளோதான். ஈஸி தான். சிம்பிளை மட்டும் மாற்றுங்க. இங்கே வந்து போடும்போது இது பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்த கணக்கு. ஆங்கில எழுத்துக்களில் இடப்பக்கத்திலிருந்து 6வது எழுத்துக்கும் இடப்பக்கத்திலிருந்து 14வது எழுத்திற்கும் நடுவில் உள்ள எழுத்து என்ன? அப்போ ஃபஸ்ட்டு ABCD எழுதணும். ஓகே, இதுதான் வந்து இடது பக்கம். நம்ம கை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வரும். இது வந்து வலது பக்கம். அவங்க இடது பக்கம் தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்கேருந்து தான் வரணும். இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்து 1 2 3 4 5 6. ஓகே. அதே மாதிரி இடது பக்கத்திலேருந்து 14வது எழுத்து 7 8 9 10 11 12 13 14. ஓகே, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்குல்ல, இந்த எழுத்துக்களில் எது வந்து நடு எழுத்துன்னு கேட்காங்க. 1 2 3 4 5 6 7 7 எழுத்து இருக்குது. 3 இங்கே ஒரு 3 போயிட்டு, அப்போ நடுவில் என்ன எழுத்து இருக்குது? ஜே இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி ஜே.
அடுத்தது 13வது ஃபிபொனாச்சி வரிசையை காண்க. ஃபிபொனாச்சி வரிசை ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து 13வது கண்டுபிடிச்சிருக்கோம். 0 1. ஓகேவா, இந்த 0வை கணக்கில் சேர்க்கக்கூடாது. 0வையும் 1 கூட்டினா எத்தனை? 1. 1 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 5 3 கூட்டினா 8, 8 5 கூட்டினா 13, இந்த 2 கூட்டினா 8 13 கூட்டினா 21, 13 21 கூட்டினா 34, இந்த 2 கூட்டிங்கன்னா 35 45 55, இந்த 2 கூட்டிங்கன்னா 59 69 79 89, இந்த 2 கூட்டிங்கன்னா 9 5 14, 14 மிச்சம் 1, 9 5 14. இப்போ இந்த 2 கூட்டிங்கன்னா 3, 9 4 3, 4 8 9 9 4 13க்கு 3 மிச்சம் 1, 10 4 14, சரி 144 89 தானே கூட்டணும். 13க்கு 3 மிச்சம் 1, 5 8 13க்கு 3 மிச்சம் 1, 233. இந்த நம்பர் சேர்க்கக்கூடாது. அப்போ இது ஃபஸ்ட் டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 13வது தானே கேட்டிருக்காங்க. ஸோ 13வது வந்து 233. ஓகேவா, இது வந்து 14வது வரும். இந்த 2 கூட்டுங்க 7 7 வந்துட்டா. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. அடுத்த ஒரு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி. ஓகேவா, இதில் வந்து பாருங்கள் ஏபிசி ஏஏ பிபி சிசி ஏஏ பிபி சிசி. இதில் வந்து 25வது எழுத்து வந்து என்ன? இப்போ இதில் வந்து எத்தனை எழுத்து ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 13 14 15 16 17 18. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும்ன்ட்டு பார்க்கணும். அடுத்தது 4A வரும். இப்போ 19 20 21 22. அடுத்து 4B வரும். 23 24 25 26. இப்போ 25வது எழுத்து என்னது? பி. ஓகேவா, இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.